தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையை பார்வையிட்ட சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச. துரைசாலைவுக்கு திடீரென மாரடைப்பு. ருவன்வெளிசாய சூடாமணிக்கல்லில் 1500 கோடி ரூபாய் ரத்தினக்கல் கொள்ளை. கோட்டாபாயவிற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. ஈஸ்டர் தாக்குதலுக்கும் கம்பன் பிளவுக்கும் தொடர்பா? நாடாளுமன்றத்தில் கிளம்பிய சர்ச்சை. பாதுகாப்பு படைகள் பயன்படுத்தும் காணிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மீளாய்வு கூட்டம். மிக கொடூரமாக கடந்த ஆட்சியில் கூட இத்தகைய ஜனநாயக விரோத செயல்கள் நடைபெறவில்லை. ஞா கிஷோர் பதவி நீக்கம் குறித்து தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவிப்பு. கிளிநொச்சியில் 5 கோரிக்கைகளை முன்வைத்து தனிநபர் உண்ணாவிரத போராட்டம். அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதிகள். சக்ராம் ஹாசிம் குழுவினர் சத்திய பிரமாணம். சிசிடிவி காணொளிகள் அளிக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு. பிள்ளையான் கருணா இனிய பாரதிக்கு ஆபத்தாக மாறிய அனுரவின் அறிவிப்பு. தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையினை சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச இன்று பார்வையிட்டார். தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையினை மாகாணத்தின் கீழிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு சென்று அபிவிருத்தி செய்வது தொடர்பாக இறுதியாக இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள், அங்கு இருக்கும் நோயாளர்கள், மருந்து தேவைகள், அதை இயங்கும் நிலை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் வைத்தியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். குறித்த விஜயத்தின் போது கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகரன், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்தியமூர்த்தி, தெல்லிப்பளை வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற உயர் தரமான அதிகாரிகளே, அதே போன்று டாக்டர்ஸ், நர்சஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கூடுதலாக பேசுவதற்கு இல்லை, என்கிட்ட இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கின்றது, அதனால் அதற்கும் செல்ல வேண்டும். அதனால் டைம் மேனேஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இருந்த போதிலும் கூட நான் இதில் பேசுகிறதுக்கு இருக்கல, இருந்தாலும் கூட ஒரு 2 வார்த்தைகள் பேசி ஆக வேண்டும் என்று நினைத்து தான் நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன். ஒருபடியே இப்போ இங்கே பேசின டாக்டர்ஸ்மாரோட ஸ்பீச்சை நான் கவனித்தோம். மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் உணர்ச்சி பூர்வமானது, பல்வேறு கதைகளை சொல்லுது. அதிலிருந்து அது அவங்களோட உள்ளார்ந்த ரீதியாகவே பேசுகின்ற டாக்டர்ஸ் மாதிரியும் கூட நாங்கள் பார்த்தோம். அதனால் தயவு செய்து எங்களோட ஊடகங்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், அந்த டாக்டர்ஸ் மாதிரியோடைய ஸ்பீச் எடுத்து அது முடியுமா அந்த தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நம்மளோட சொசைட்டிக்கு, யாழ்ப்பாண சொசைட்டிக்கு இது சம்மந்தமாக சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறோம் உண்டு. அதே போன்று இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுங்கிறது விசேடமாக ஒரு பேசுவடு பொருளாக நீண்ட நாளாக இருக்கின்ற ஒன்று. அது மாத்திரமல்ல, இது தொடர்பாக எங்களுடைய பவானந்த ராஜா அடிக்கடி எங்களுடைய நலிந்த அமைச்சரோட அடிக்கடி சம்பந்தமாக பேசுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் 2 பேருமே ஒரு நேரம் போயிட்டு நலிந்தியோடு பேசுகின்ற பொழுது முதல் ஆரம்பத்திலிருந்து வந்து உண்மையிலே கேன்சர் யூனிட்டை மாத்திரம் நாங்கள் தனிதாக எடுத்து நாங்கள் சென்ட்ரலுக்கு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. பிறகு நலிந்தியத்தை சொன்னார், இல்லை அப்படி அல்லாது எடுக்கிறாங்க, முழுமையாக எடுக்கணும், அப்போ தான் அது பூரணமான சேவைஸை கொடுக்க முடியுங்கிறது பக்கம். அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய அபிப்பிராயமும் கூட, எங்களுடைய தேவையும் கூட முழு ஹாஸ்பிட்டலையும் டேக் ஓவர் பண்ணி இதை ஒரு முழுமையான சர்வீஸை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறத எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதே போன்று இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் ஒரு கசப்பான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றது. அந்த கசப்பான சம்பவங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே டாக்டர் குசாந்தி அவர்களுக்கு நான் நினைக்கிற ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி முகம் கொடுத்தாங்கங்கிற பிரச்சனை இல்லை. அடுத்து அந்த டாக்டருக்கு அந்த நேரத்தில் யாரோ உதவி செஞ்சேன் எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் கூட இனி அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கூட. அதனால வேண்டி உண்மையிலே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுடைய நான் இன்றைக்கு அதாவது உள்ளுக்கு வருகின்ற பொழுது ஒரு சில வேலை செய்கின்ற ஊழியர்கள் சொன்னாங்க, சார் இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு ஒரு எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க.
ஏண்டாப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எங்களுடைய மினிஸ்டர் வந்திருக்கிறாரு. அப்போ மினிஸ்டர் வருகின்றதோடு உண்மையிலேயே ஒரு 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 வெளிச்சம் ஏற்படுத்துகின்ற, ஒளியை ஏற்படுத்துகின்றன ஒரு நிகழ்வு ஏற்படும் என்கின்ற ஒரு விருப்பம் எங்களுக்கும் இருக்குது. அதனால் வேண்டி அந்த ஒளியை நோக்கி நகர்வோம் என்று கேட்டுக்கொண்டு විශේෂයෙන්ම මේ අපේ ඇමතුමාට වචනයක් කියන්න ඕන. එකක් තමයි මම මේ ස්පිරිතාලට ඇතුල් වෙනකොටම විශේෂයෙන්ම මේකේ ඉන්න සේවකයෝ කීප දෙනෙක් ඇවිල්ලා මට කිව්වා අද මේ අපේ හොස්පිටල් එකට එළිය ලැබිලා කියලා කිව්වා. ඇයි කියලා මම අහුවා. නෑ අපේ ඇමතුමා ඇවිල්ලා ඉන්නේ. ඇමතුමා එනමත් එක්කම අපිට දැනෙනවා මේක යම් කිසි වෙනසක් වෙයි කියන අපේ දීර්ඝ කාලීන ප්‍රාර්ථනාවක් තමයි මේක හොඳ ස්පිරිතාලයක්, හොඳ සේවාවක් ලබා දෙන්න ඕන කියන එක. ඒ නිසා මම විශේෂයෙන්ම අපේ ඇමති සහෝදරයන්ගේ සහ අපේ ලේකම්තුමාගේ මුත් ඉල්ලා සිටිනවා මෙන්න මේ මූණ දෙන ප්‍රශ්න ගත්තට පස්සේ මේකේ ડોක්ටර්ස්ලාගේ කතා ටික ආනකොට ඇත්තටම සංවේදීශීලී කතාවක්. ඒ නිසා මම අපේ මාධ්‍යවිද්‍යාඥයන් ඉල්ලා සිටියා මෙන්න මේ කතාව අරගෙන දෙමළට පරිවර්තන කරලා පුළුවන් නම් මේ සමාජයට දැනුවත් කරන්න කියන එක. ඒ වගේම අවසානයේම கடைசியாக நான் கேட்டுக்கொள்ற ஒன்று தான், இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் இதை டேக் ஓவர் பண்ணுறதாக இருந்தாலும் கூட உண்மையிலே இதே சுத்தியோடு தான் நாங்கள் அதை செய்கிறதுக்கு இருக்கோம். அதனால வேண்டி இங்கே இருக்கின்ற மக்கள்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இது உங்களுடைய பிரதேசம், உங்களுடைய ஹாஸ்பிட்டல். அப்போ இதற்கு எதிராக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மக்களும் இதோட தோளோடு தோள் நின்று இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எல்லோருமே இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். I think with the new construction, new building, you need new equipment, new facilities. So we'll start the procurement for the new equipment. As also, now we have already sent your card revision, the requirement, the health you send to the health ministry as well as the management services department in the finance ministry. So we are at the last stage of approving the cadre for next 3 years. Now we have already completed it 95 to 97%. Then before October we can have the approval for this cadre, and then we can recruit according to the cadre. I know that, and you have to understand, as our secretary said, there are certain difficulties and shortages in our hospital system. It's not in the provincial councils, not in the line ministry, not in the northern province also. In line ministry hospitals, we have certain cadre shortage, because for last 1 year, 14 months, we have recruited nearly 5,000 nursing officers. But everywhere, the complaint is it's not adequate. We are not keeping anyone in our ministry, in our homes. We all send them to hospitals. But you know, during this economic crisis, especially during the COVID crisis and after the economic hardships, number of nurses went abroad, or either they put VOP, and though they are in our cadre, they are not in position. That's the main reason. Though we have recruited the top 5,000, it's a huge number, but it's not adequate. Then this October, we are planning to recruit 2,900 new nursing officers, and then 2030, altogether these 5 years, our plan is to recruit 13,600 nursing officers with graduates. So I mean, if you request from the ministry or the provincial councils more nursing officers, we have to train them. Actually, we are now recruiting them to the NTS rapidly. Now at the moment, we have gazetted to recruit 3,000 NTS students in this month. The final date is June 30th. They will be out
from the nursing schools in 2030, because our plan is to start their first year end of this year. So gradually we are fulfilling the cadre requirement, and also for the line ministry we are recruiting 1989 junior staff SKS in this year. Now we have completed their interviews, and also these other paramedicals also. You know, in the health sector, the main problem in the cadre is we have to recruit them, we have to train them at least 2 years, 3 years, or 4 or 5 years. Then we can appoint them to the service. Anyway, now we have several options regarding Telipalli Base Hospital and the cancer unit. One is to maintain this situation as it is, giving the facilities, supporting the constructions, giving the cadre, giving the equipments, and maintain as it is to as it belongs to the Northern Provincial Council. That is number one. I think in this option we don't have any argument. The number two is, as you said, taking over the cancer unit alone to the line ministry as a specialized unit. And number three is taking the whole hospital. Though the DCC has taken the decision to take over it to the line ministry, actually that's better. Hearing you and consulting you, it's better to appoint a committee from the ministry, and we will collect much more information from you. That is because the taking over to the line ministry means to maintain the services well. So, I mean, issuing the gazette or taking the approval from the cabinet is not enough to upgrade the services. And at the moment, I can say, at the moment we are not in a position to upgrade this hospital as a DGH. I can frankly say at the moment, right? So because upgrading DGH is the huge gap between the base hospital and the DGH. You know, I can, as a political reasons, I can upgrade it. I can change the board as a DGH, but without fulfilling the core, it's not our practice. It's our not intention. So there are 3 options in front of us, and this expert committee will decide the way forward. And also I request all our well-wishers to maintain their support to this cancer hospital and the base hospital. Actually, we need these equipments and facilities much better. Yes, that's all I have to say. The definite promise we will complete it. I think end of yes, we will start this year the construction, and we try to complete it at the end of 2027, right? Anyway, thank you again, and we would like to hear all the requests and all the concerns, and based on that we will take the decision by this expert committee, and they will consult you, and at the moment you can communicate your thoughts. Thank you very much. தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலேவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இதய நோய் பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீரென அவர் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் வைத்தியசாலையின் விசேட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த வாரம் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மருந்துகளை உட்கொள்ளவும் மறுத்தமை குறிப்பிடத்தக்கது.
வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ருவன்வெளிசாய மகாவாய விகாரையின் கோபுர உச்சியில் அமைந்துள்ள சூடாமணிக்கல்லில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் அதிகூடிய சந்தை மதிப்புடைய அரிய ரத்தினக்கல் திட்டமிட்டு கொள்ளையடிக்கப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று 26ஆம் தேதி புதிய முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவஹெல பொதுப்புவர அமைப்பின் மலியதேவ தேரர், இசுருமணியே சித்தார்த்த தேரர் மற்றும் முக்கிய சிவில் சமூக ஆய்வாளர்கள் துலான் சேனாதீர ஆகியோரால் இந்த புதிய முறைப்பாடு சிஐடி தலைமையகத்தில் நேரில் கையளிக்கப்பட்டது. இந்த விடயம் குறித்து முறைப்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ருவன்வெளிசாய மகாசாய விகாரையில் பல தசாப்த கால பழமை வாய்ந்த அசல் சூடாமணிக்கல் ரகசியமாக கழற்றப்பட்டு அதற்கு பதிலாக போலியான வேறொரு சூடாமணிக்கல் கோபுர உச்சியில் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த சட்டவிரோத மாற்றத்தின் போது அசல் சூடாமணிக்கல்லில் பதிக்கப்பட்டிருந்த சுமார் 1500 கோடி ரூபாய் பெறுமதியான விலை மதிப்பெற்ற அரிய ரத்தினக்கல் அனைத்தும் முற்றாக திருடப்பட்டுள்ளன. அன்றைய காலகட்டத்தில் ருவன்வெளிசாய விகாரையின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றிய பெல்லேஹம ஹேமரத்ன தேரர், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் தற்சமயம் பல்வேறு நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி விளங்கும் பிரபல தொழிலதிபர் விரஞ்சித் தாம்புகல ஆகியோர் இணைந்து தங்களுக்குள் இந்த நெருங்கிய அரசியல் மற்றும் ராஜதந்திர தொடர்புகளை பயன்படுத்தியே இந்த மகா கொள்ளையை அரங்கேற்றியுள்ளனர் என முறைப்பாட்டில் நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆட்சி காலங்களில் இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் அப்போதைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி திருடனின் தாயிடம் மை போட்டு பார்ப்பது போல சிஐடியின் அன்றைய பணிப்பாளர் முறைப்பாடு செய்த சிவில் சமூக பிரதிநிதிகளையே பழிவாங்கலாக கைது செய்து சிறையில் அடைத்திருந்ததாக சிவில் ஆர்வலர்கள் இங்கு குற்றம் சாட்டியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் பின்னணி மற்றும் சுரேஷ் சாலை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் போது பிவிதுருஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்பன்பில தற்போதைய செயற்பாடுகள் பாரிய சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மகா கொடூர தாக்குதலுக்கும் உதய கம்பன்பிலவுக்கும் இடையில் ஏதேனும் மறைமுக தொடர்புகள் காணப்படுகின்றனவா என்ற பலத்த சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்து வருகின்றது. எனவே அவரை உடனடியாக கைது செய்து குற்றப்புலனாய்வு பிரிவின் தீவிர விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் பாதுகாப்பு தரப்பை வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நாட்டின் போதைப்பொருள் அச்சுறுத்தலின் எதிர்ப்பு போராடுதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டின் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கடத்தலை தடுப்பதற்காக தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் காத்திரமான பல விசேட உத்திகளை நாம் மனதார ஆதரிக்கின்றோம். இலங்கையில் போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் பேசும் இளைஞர்களின் சமுதாயமே திட்டமிட்டபடி அதிக அளவில் இலக்கு வைக்கப்படுகின்றன. இதனை இரும்பு கடம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டும். இதற்கு உழைக்கும் பாதுகாப்பு தரப்பினர் அனைவரும் எமது முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளோம். இதேவேளை இலங்கையில் யுத்த காலத்தில் காணாமல் போனோர் விவகாரம் குறித்து பேசிய எமது மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை சுமார் 1,46,444 பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என்று அன்று ஆதாரங்களுடன் கூறியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அரசு விசாரணைகளை துரிதப்படுத்த வேண்டும். இந்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களாக கூறப்படும் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே சித்திரவதை செய்யப்படுகிறார். அவர் சிறைக்குள் உண்ணாவிரதம் இருக்கிறார் என்றெல்லாம் தற்போதைய சூழலில் பொய் பிரச்சாரங்கள் கிளம்புவது போது உதய கம்பன்பில உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள சில இனவாத புள்ளிகள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் துள்ளி குதிக்கின்றன. இந்த விவகாரத்தில் கம்பன்பில அதீத பதற்றத்தை பார்க்கும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் அவருக்கு ஏதேனும் நேரடி அல்லது மறைமுக தொடர்பு உள்ளதா என்று நிச்சயமாக சந்தேகம் எழுகின்றன. தான் செய்த பிழையை அல்லது தனக்கு நெருக்கமானவர்களின் தவறை சட்டத்தின் முன்னால் மறைப்பதற்காகவே அவர் இவ்வாறு துள்ளுகின்றார். எனவே பாதுகாப்பு தரப்பினர் உதய கம்பன்பிலவை உடனடியாக கைது செய்து அவரிடம் முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் மற்றும் பெலாலி பகுதிகளில் பாதுகாப்பு படைகளின் பயன்பாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் காணிகள் தொடர்பான நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும் கூட்டம் பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்றது. காணி தொடர்பான விவரங்கள் குறித்து முந்தைய கலந்துரையாடல்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்ற இக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜயசேகர, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக, மீன்வளம், நீர்வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதாருவ கொடிந்துவக்கு ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினர். இதன்போது காணி உரிமை தொடர்பான குறைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை விரிவுபடுத்தல், சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆதரவு வழங்குதல் மற்றும் பிராந்திய நிர்வாக அமைப்புகளுடன் இணைந்து உட்கட்டமைப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பான முன்னேற்றங்கள் மீளாய்வு செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் தேசிய நல்லிணக்க செயல்முறைக்கும் பிரதேச மக்களின் மீள்குடியேற்றத்திற்கும் முக்கியமானவை என வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தின் போது எல்லை மறுசீரமைப்புகளை உறுதிப்படுத்துதல், இழப்பீடு வழங்கும் நடைமுறைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் எதிர்காலத்தில் உரிய உரிமையாளர்களுக்கு மீட்டளிக்கப்பட வேண்டிய காணி துண்டுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் போன்ற விடயங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி வண்ணங்கேணி பகுதியில் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து குடும்பஸ்தர் ஒருவரால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் பிரதேச செயலாளரின் சாதகமான வாக்குறுதியை அடுத்து தற்காலிகமாக கைவிடப்பட்டது. நேற்று முன்தினம் ஜூன் 25ஆம் தேதி காலை 8 மணி அளவில் வண்ணங்கேணி பகுதியில் குறித்த குடும்பஸ்தர் சிறுதுளி நீரும் அருந்தாமல் இந்த அமைதி வழி கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். போராட்டத்திற்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டக்காரரின் 5 அம்ச கோரிக்கைகள்: விவசாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட காணிகளை முறைப்படி பிரிவு செய்து எஞ்சிய பூமியை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செய்ய வழிவகுக்க வேண்டும். பின்தங்கிய சொத்தாக கருதப்படும் 500 ஏக்கர் காட்டில் 50 ஏக்கர் காணியை முதலீட்டிற்காக விடுவித்து எமது கிராம மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். கிராமத்தின் அபிவிருத்திக்கு தடையாகவும் விவசாயத்தை வளர்க்க விடமாட்டோம் என கூறும் கிராம சேவையாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். போதைப்பொருள் பாவனை இல்லாத ஒரு தூய்மையான அழகிய விவசாய கிராமத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசு திட்டங்கள் மற்றும் சமூக பயன்பாடுகள் மக்களுக்கு சரியாக செயற்பாட்டை அளிக்க வேண்டும். அரச ஊழியர்கள் சாதிவாதம், மொழிவாதம் மற்றும் இனவாதம் பார்ப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இவைகளே இவரது கோரிக்கைகள் ஆகும். நேற்று ஜூன் 26 2வது நாளாக இப்போராட்டம் தொடர்ந்த நிலையில் மதியம் 2 மணி அளவில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் வருகை தந்தார். போராட்ட குழுவினருடன் கலந்துரையாடிய அதிகாரிகள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி தருவதாக பகிரங்கமாக வாக்குறுதி அளித்தனர். அதிகாரிகளின் இந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. அனைவருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்றைய தினம் 1:30 மணியளவில் எமது பிரதேச செயலாளர் மற்றும் அவருடன் GS மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆட்களும் இங்கே வருகை தந்திருந்து அவர்கள் இந்த நான் கேட்ட கோரிக்கைகள் இணங்க தாங்கள் அதுக்கு சரியான ஒரு தீர்வினை பெற்றுத்தரதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவை அழுத்தமாக அதை சொன்னதன் காரணமாக அவர்களை இந்த உண்ணாவிரத்தை நீங்கள் கைவிடுங்கள், நாங்கள் இதை செய்து தருகின்றோம்னு சொன்னதுங்கிறாங்க. ஒரு அரச உத்தியோகத்தர்கள் அதை சரியான முறையில் கேட்கிறதுக்கு நாங்களும் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இந்த உண்ணாவிரத்தினை நாங்கள் இன்று நிறைவு செய்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் இந்த தீர்மானங்கள் சரியான முறையிலே அது அமைந்தால் இது இத்துடன் கைவிடப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடாத்திய சஹ்ரான் ஹாசிம் குழுவினர் வெள்ளவத்தை ஸ்பென்டவரில் எடுத்துக்கொண்ட சத்திய பிரகடனம் தொடர்பான CCTV காட்சிகளை அளித்தமை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அலட்சிய போக்கு குறித்து
போலீஸ் மா அதிபரிடம் சமூக ஆர்வலர் ஐஸ்வர்ய குணரத்ன அதிகாரியினால் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் தொடர்பாகவும் நாங்கள் இதற்கு முன்னர் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்திருந்தோம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இந்த காணொலிகளை 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்த அன்றைய தினமே கைப்பற்றினர். ஆனால் அவற்றை அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு அனுப்பியது 2020 ஜனவரி 24 ஆகும். 9 மாதங்களாக இதனை தம்வசமே வைத்திருக்கிறார்கள். இதை அனுப்பும் போது இதில் உள்ள அனைத்து விவரங்களும் அளிக்கப்பட்டே அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது இது தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு கிடைத்துள்ளது. அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் கடிதம் மூலம் சிஐடிக்கு இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. பகுப்பாய்விற்காக அனுப்பப்பட்ட டிவிஆர் இயந்திரத்தின் ஹார்ட் டிஸ்கில் எஞ்சிய தரவுகள் எதுவும் காணப்படவில்லை என்பதுடன் எமது ஆய்வகத்தில் உள்ள சாப்ட்வேர் வசதிகளை கொண்டு அளிக்கப்பட்ட தரவுகளை மீட்டெடுக்க சாத்தியமில்லை. அதாவது தரவுகள் அளிக்கப்பட்டுள்ளன. 9 மாதங்கள் இதனை தம்வசம் வைத்திருந்தால் தரவுகள் அழிந்து போயுள்ளன. இதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்று இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ளது. மிக தெளிவான விடயம் என்னவென்றால், விசாரணைகளுக்கு தேவையான பல முக்கிய தரவுகள் இந்த சிசிடிவி காணொலிகளில் இருந்துள்ளது. அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி இந்த தரவுகளை பார்த்து பகுப்பாய்வு செய்த பின்னரே இந்த காட்சிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த டிவிஆர் இயந்திரம் சட்டப்பூர்வமான முறையில் பொறுப்பேற்கவோ அல்லது வழக்கு பொருளாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவோ படவில்லை என்றும், அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை முறையாக தங்களது புத்தகங்களிலோ அல்லது இது தொடர்பான ஆவணங்களிலோ பதிவு செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசியலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் நேற்றைய அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் தனது நாடாளுமன்ற உரையில் நாட்டில் வெள்ளை வேன்கள் பற்றிய பயம் இருக்கவில்லையா, தனது தோட்டம் இடிக்கப்படுவதை எதிர்த்த ஒருவர் இலக்கு தகடுகள் இல்லாத வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டார் என தெரிவித்திருந்தார். மேலும் இவை சிவில் மோதல்கள் அல்ல, ஒரு சிறிய குழுவினர் தங்களின் சொந்த அரசியல் நலன்களுக்காக இந்த கொடூரமான செயல்களை செய்துள்ளனர். இந்த கொடூரமான குற்றங்களுக்கு எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நாம் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வெள்ளை வேன் கடத்தலுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்கள் திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. திருகோணமலை கடற்படை தளத்தில் தான் கடத்தப்பட்டவர்கள் அல்லது கடத்தப்படுபவர்கள் விபரக்கொத்து இருந்துள்ளது. இவை காணாமல் ஆக்கப்பட்டது 2015 என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இவற்றுடன் தொடர்புடைய ஒரு ஆதாரமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் முன்னாள் ஆயுத குழு தலைவர்களான பிள்ளையான், அருணா அம்மன் மற்றும் இனிய பாரதி ஆகியோருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.